என்னுடைய வாழ்க்கையில் தேவன் என்னை அநேக இடுக்கண்களை கடக்க பண்ணி அநேக பாடங்களை ஆண்டவர் படிப்பித்து கொடுத்தார். என்னுடைய தகப்பனார் ஒரு செல்வ செழிப்பான ஒரு வீட்டிலே பிறந்து வளர்ந்திருந்தாலும் அவர் செய்த தவறுகள் நிமித்தமாக அவர் எல்லாவற்றையும் ஆஸ்தியை இழந்தார். சின்ன பிள்ளைகளாக நாங்கள் ரொம்ப செல்வத்திலே வளர்க்கப்பட்ட நாங்கள் எல்லாத்தையும் இழந்து ஒரு அடிமைகளாக கூலிக்காரர்களாக நாங்கள் மாற வேண்டிய பரிதாப நிலை வந்தது. கடைசியாக எங்களுடைய எல்லாருடைய வேலையும் நீந்து என் அண்ணன் சுகவீனமாகி என்னுடைய ஒருவனுடைய கையினுடைய பிரயாசத்திலே அந்த அத்தனை பேரும் சாப்பிடுகிற நிலைமைக்கு ஆண்டவர் கொண்டு வந்தார். அந்த நிலையிலே ஆண்டவர் இந்த கனமான ஊழியத்துக்கு என்னை அழைத்தார். அப்போ ரொம்ப சின்ன கூலி, ஒருவேளை சாப்பாடு தான் எங்களுக்கு கிடைச்சது. கம்பெனி லீவுன்னா எங்களோட வயிற்றுக்கும் லீவு தான். ஒருவேளை தான் எங்கள் வீட்டில் ஒரு கஞ்சி மாத்திரம் கிடைத்த ஒரு அடிமட்ட நிலைமைக்கு ஆண்டவர் எங்களை கொண்டு வந்தார். அந்த நாட்களே தான் கர்த்தர் எங்களை ரட்சித்து ஆண்டவரை அறிவதற்குள் நிலைமையை கொண்டு வந்தார். ஆண்டவர் என்னை இந்த கனமான ஊழியத்துக்கு அழைக்கும் போது நான் ஆண்டவர்கிட்ட ஒன்று தான் கேட்டேன். ஆண்டவரே, நான் இப்போ 3,500 ரூபாய் கூலி வாங்குகிறேன். இந்த 3,500 ரூபாயில் நாங்கள் ஒருவேளை சாப்பிட்றோம். இந்த ஊழியத்துக்கு நான் வருவேன், ஆனால் இந்த 3,500 ரூபாய் இல்லாமல் போயிடும். எங்கள் வீட்டில் எல்லாரும் பட்டினியாக கிடக்க வேண்டியது இருக்கும். நீர் இந்த 3,500 ரூபாய்க்கு எனக்கு வழி சொன்னால் நான் ஊழியத்துக்கு வந்துடுறேன். இந்த 3,000 ரூபாய் எங்களுக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு மாதத்துக்கு 100 ரூபாய் தான் நான் கேட்டேன் ஆண்டவர்கிட்ட. சம்பளம் ஆண்டவர்கிட்ட 100 ரூபாய் எனக்கு கொடுத்தா நான் எங்கள் வீட்டை ஒருவேளை கஞ்சி தான் கேட்டேன். ஆண்டவர்கிட்ட வந்து எனக்கு மன்னா தாரும், எனக்கு இறைச்சி தாரும், எனக்கு கறி தாரலாம் நான் கேட்கல. ஆண்டவர்கிட்ட வெறும் கஞ்சி தான் கேட்டேன், ஒருவேளை கஞ்சி தான் கேட்டேன். அவருக்கு ஊழியம் செய்யறதுக்கு நான் கேட்ட கூலி ஸ்கூட்டர் தாரும், கார் தாரும், சர்ச்சு தாரெல்லாம் கேட்கல. எனக்கு ஒருவேளை கஞ்சிக்கு வழி சொல்லுங்க, நான் வந்துடுறேன்னு சொன்னேன். ஆனால் ஆண்டவர் கஞ்சிக்கு வழி சொல்லலை. கஞ்சி வந்த வழியவே மூடிட்டாரு, கம்பெனியவே க்ளோஸ் பண்ணிட்டான். இப்போ கஞ்சிக்கும் வழி இல்லை. ஆண்டவர்கிட்ட கூலி கேட்டால் கூலி வந்த வழியை லாக்ட், கம்ப்ளீட்டாக க்ளோஸ்ட் ஆயிடுச்சு. நான் வீட்டுக்கு அழுதுகிட்டே வந்தேன். எங்கள் அம்மா கேட்டாங்க, என்னப்பா வந்துட்டேன்? வேலை இல்லைம்மா. வேலை இல்லைன்னு வந்துட்டா நான் துக்கத்தோடு நான் கடந்த காலத்தை நினைக்கும் போது நான் இருந்த நிலைமையை நான் கடந்த காலத்தை யோசிப்பேன். அநேக வேலைகளிலே என்னுடைய கண்ணீரை என்னாலே அடக்க முடியாத நிலைக்கு நான் வந்து விடுவேன். அந்த நாளிலே பார்த்தால் எனக்கு 3 தங்கைமார். சனிக்கிழமை நாங்கள் சாயங்காலம் சாப்பிட்ட கஞ்சி, அந்த கஞ்சியோடு படுத்திருக்கிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை எங்களுடைய ஓய்வு நாள், எங்கள் வயிற்றுக்கும் ஓய்வு நாள். திங்கட்கிழமை காலையிலே வேலை இல்லை, 2வது நாள் பட்டினி. எங்கள் அம்மா சொன்னாங்க, பாடுறா உள்ள பாடுறா, 3 பிள்ளைங்க, வாலியா பிள்ளைங்க பசியினால் படுத்திருக்காங்க. நீ வேலை இல்லை, நீ வீட்டுக்கு வந்துட்ட. உன் அண்ணன் சிக்கா உள்ள படுத்திருக்கான், நீயும் உட்காந்துட்டா என்ன பண்ணுறது? எனக்கு வழியே தெரியல. நான் வேலை செய்ய விரும்புகிறேன், ஆனால் எனக்கு வேலை கொடுக்குற